அனைவருக்கும் வணக்கம். அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இந்த காலமில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வருது. இது எதுக்கு, என்ன பண்ணணும், 2000 ருபீஸ் டிடி போட்டிருக்காங்களே, டிடி எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் டேபிள் போட்டிருக்காங்களே அதில் சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது யாருக்கு அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் படிக்கிறவங்களும் அதர் ஸ்டேட்டில் இருந்து தமிழ்நாட்டில் வரவங்களுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேபிள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா த ரிஜிஸ்டார் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு டிடி எடுக்கணும். அந்த நேமுக்கு ஒரு டிடி எடுத்துகிட்டு வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கொடுக்கணும். ஓகே ப்ரோ, அப்போ அந்த 2000 யாருக்கு? 2000 வந்து அதர் ஸ்டேட்டு. ஓகே ப்ரோ, அந்த 1000 யாருக்கு அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சிபிஎஸ்சினா என்ன, ஸ்டேட் போர்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, ப்ரைவேட் ஸ்கூல் சிலது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் வரும். சிபிஎஸ்சி போர்டு வந்து சென்ட்ரல் போர்டில் படிக்கிறவங்க. அந்த சென்ட்ரல் போர்டில் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸுக்கு அதே நேமில் த ரிஜிஸ்டார் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அந்த நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.